அப்போ இது எல்லாமே என்னோடது அப்படித்தானே மோகன் சார்? ஆமா, இங்க இருந்து 14 ஏக்கர் உங்களுக்கு தான் சொந்தம். ஆ. இது எல்லாமே டாக்குமெண்ட் படி உங்க பேர்ல தான் இருக்கு. மொத்தமாவா? ஆமா, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. ஆ. ஆத்தாடி. அது என்ன பாம்பு மோகன் சார்? இங்க எல்லா வித பாம்புகளும் இருக்கும். ஆ. மனுஷன் நடமாட்டமே இல்லாம எவ்வளோ காலமா இந்த இடம் கிடக்கு. என்னால முடியும் போதெல்லாம் அப்பப்ப வந்து இங்க பார்ப்பேன். ம். எவ்வளோ நாள் தான் என்னாலயும் வர முடியும். பத்தாததுக்கு எனக்கு உடம்பு வேற ஆ. சரியில்லை. ம். அது என்ன பாம்புன்னு நான் பாத்துக்கிறேன். நம்ம இடத்துல இருக்க பாம்பு தானே. தெரிஞ்சுக்கணும்ல. அது சரி. நீங்க இவ்வளோ சீக்கிரம் இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கல. லெட்டர் வந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்கெங்கேயோ நீங்க வாழ்ந்தாலும் சொந்த இடத்த மறக்காம இருக்கீங்க. ஆனா கொஞ்சம் சமயம் கொடுக்காம. ஆ, சமயம். சமயம். பியூட்டிஃபுல். ஆ, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன்னா இது சூப்பர் இடம். ம், இங்க இல்லாத மரமே இல்லை. யாருப்பா அவரு? அது கீரி பிள்ளை. பாம்பு இருக்குன்னா கீரி இல்லாம இருக்குமா என்ன? மிஸ்டர் கீரி. உள்ள போவாதீங்க. உள்ள அலங்கோலமா இருக்கும். ரொம்ப இருட்டா வேற இருக்கும். இங்க தங்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க. முதல்ல இங்க மனுஷங்க நடமாட்டம் வரட்டும். மனுஷங்க நடமாட்டோம். முதல்ல நிலத்தை சுத்தம் பண்ணும், அப்புறம் வீடு. வேற ஏதாவது மாத்தணும்னா அதை அப்புறம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்க தங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நம்பியார் சாரோட அவுட் ஹவுஸ் நல்ல வசதியா இருக்கும். ரிட்டையர்டு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் அவரு. நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்காரு. யாரு சம்பாரிச்சாங்க? நம்பியார் சார் தான். எந்த நம்பியார் சார்? அதான் ரிட்டையர்டு. எந்த ரிட்டர்டு அப்படின்னா என்ன? என்ன தம்பி இது? மோகன் சார், நான் இங்க தங்கறதுக்காக தான் வந்திருக்கேன். ஓ, இப்போல இருந்தே தங்க போறேன். இது உள்ள பூச்சி பொட்டல்லாம் அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன சார்? அவங்க தான் இங்க பல வருஷமா தங்கியிருக்காங்கல்ல. தங்கிட்டு போட்டோம். இருக்கிற வசதியில நானும் அப்படியே அவங்க கூட தங்க போறேன். என்ன வேண்டான்னு சொல்ல போறீங்களோ? பேய் பிசாசு இருக்கிற வீடு தம்பி. ஓ, பேய் பிசாசும் தங்கியிருக்கோ? இருந்துட்டு போட்டோம். தம்பி, நம்ம சொந்தக்காரங்க. அதனால தான் இவ்வளோ காலம் கழிச்சு இதனோட உரிமையாளர் வந்தப்போ சந்தோஷமா நான் உங்களை வெல்கம் பண்ணேன். ஆனா என்ன, நீங்க கிண்டல் பண்றீங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சே 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 சே. மோகன் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. இங்க தங்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேனே, அதுவும் தூரத்துல இருந்து. இதுல நான் எதுக்கு உங்களை கிண்டல் பண்ணணும்? நீங்களே சொல்லுங்க. ஆ, எல்லா வித மிருகங்களும் ஜீவராசிகளும் இந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்குங்க. இதுக்குள்ள ஒரு மனுஷன் தங்கணும்னு சொன்னா. என்ன சார், பேய் பிசாசு சொல்ல மறந்துட்டீங்க? ஆ, சரி, அப்போ நம்ம எல்லாத்தையும் இதை சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் மோகன் தங்கலாம். சார், ஏதாச்சும் தேவை இருந்தா இங்க இருந்து நேரா போய் லெஃப்ட் திரும்பி நெக்ஸ்ட் ரைட். அங்க தானே உங்க வீடு இருக்கு. நானே வரேன், போங்க. பாய். இது எவ்வளோ காலத்து உழைப்பு.
இல்ல இல்ல, நான் உள்ளலாம் வரல. உள்ள வந்து உங்க யாருக்கும் தொல்லலாம் கொடுக்க மாட்டேன். ஆ? கோலம் நல்லா தான் இருக்கு. எல்லாரும் இங்க தான் இருக்கீங்க போல. ஹலோ. நான் யாருன்னு தெரியுதா? நான் இங்க புதுசா உங்களோட தங்க வந்திருக்கேன். எனக்கு தான் பாவம் சமையல்லாம் செஞ்சு சாப்பிட வேண்டியது இருக்கும். ஆனா உங்களுக்கு தான் அந்த அவசியம்லாம் இல்லைல்ல. சரி, நான் போயிட்டு கொஞ்சம் பாத்திரம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ம். சரி, அப்புறம் பேசுவோம் நிதானமா. இனி நம்மலாம் ஒன்னா தானே இருக்க போறோம். யோ, சக்கரை இல்லாம மீடியம் டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? இருங்க அண்ணா, அண்ணன் பொறுமையாக தான் போட்டு தருவார். இந்தாங்க சக்கரை போடாத மீடியம் டீ. பா, இப்பயாவது குடுத்திய? ஆனா ஒரு டீ போட்டு தரீங்களா? அதுக்கு என்ன, உட்காருங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது இல்லையே. நான் இங்க பக்கத்துல லக்ஷ்மி இல்லம் இருக்குல்ல, அங்கதான் புதுசா குடி வந்திருக்கேன். ஓ, அதுக்கு புதுசா வந்த உரிமையாளரா? அங்க எப்படி தங்குறீங்க? அங்க மொத்தமும் பூச்சியும் செடியா தானே இருக்கும். ஓ, அதெல்லாம் பரவாயில்லண்ணே. எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க பகல்ல தானே வந்திருக்கீங்க, ராத்திரி அங்க தூங்குனது இல்லையே. ஏன் அது என்ன ராத்திரியில? என்னத்த சொல்றது, அங்க ராத்திரி நேரத்துல என்னென்னவோ நடக்குது. ம். அப்படின்னா? பேய் பிசாசு இருக்குன்னு சொல்றாங்க. ஐயோ, அவ்வளவுதானா? நான் கூட பயந்தே போயிட்டேன். பேய் பிசாசு இருக்குன்னு சொன்னா பயப்பட மாட்டீங்களோ? இது வீடு வரைக்கும் தூக்கிட்டு வர யாராச்சும் கிடைப்பாங்களாண்ணா? டே அப்புக்குட்டி, இதை எடுத்துட்டு லட்சுமி இல்லத்துல போய் கொடுத்துட்டு வந்துரு. காசு கொடுத்துட்றேன். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சாயங்கால நேரத்துலலாம் நாங்க வரவே மாட்டேன். ஓ, சரி பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். அம்மா அம்மா அப்பா அப்பா மாமா மாமா அத்தை அத்தை அண்ணன் அண்ணன் அண்ணி அண்ணி தம்பி தம்பி தங்கச்சி தங்கச்சி அம்மா அம்மா அப்பா அப்பா மாமா மாமா. அவர் ஒரு மனுஷன் மாதிரி தான் இருக்காரு.
பார்கவி நிலையத்துல ஒரு பாட்டு கேட்கலான்னு ஆசையா இருந்தேன். அதுக்கு முதல்ல இது வேலை செய்யணுமே. ஹம். பார்கவி நிலையத்துல மது என்ன சொல்றாருன்னா, கடந்து போகும் மறிமுக இல்லா நண்பரே, உங்களால் பாட முடிந்தால் ஒரு மிருதமான பாடலால் என் காதலை, குடியிருக்கும் என் இதயத்தை சற்று கொஞ்சம் லேசாக்குங்கள். கொஞ்சம் அமைதியான ஒரு மெல்லிசை பாடலால் என்னை உறங்க வைத்து விட்டு போங்கள். என்னை உறங்க வைத்து விட்டு போங்கள். குட் மார்னிங். பார்கவி உள்ள இருந்தீங்கன்னா சாரி. சரி, ஓகே விடுங்க. இது இங்கே இருக்கட்டும், அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். தோழரே, குட் மார்னிங். ஹலோ. அண்ணன் சார், அண்ணா எதுவும் கோச்சுக்கலையே. ஆஹா, இங்கதான் இருந்தியா? என்னடா உன்னை மட்டும் பார்க்கலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன, எப்படி இருக்கீங்க? தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ம், வாங்க மோகன் சார். எனக்கு மனசு கேட்கல. நீங்க இங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஓ, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கேன். இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் போய் சந்திச்சீங்களா? ஒருத்தரா 2 பேரா? நிறைய பேரை பார்த்தேன். அந்த குளத்துக்கு பக்கத்துல நிறைய பேர் இருந்தாங்க. மொத்தம் 12 தவளை, 2 நீர்க்கோழி, 4 ஆமை. அதுல 2 சின்னது. இல்ல 3 பெரிய ஆமை, 1 சின்னது. இத பாருங்க தம்பி, இந்த கிண்டல் தான் நல்லா இல்ல. கோவப்படாதீங்க மோகன் சார். நான் ஒன்னும் கலாய்க்கலாம் இல்ல. இந்த வீட்ல என் கூட இருக்கவங்கள முதல்ல சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா மத்தவங்கள பார்க்கலான்னு இருந்தேன், அவ்வளவுதான். சுத்தி இருக்கிற மனுஷங்க கிட்ட டச்சில் இருக்கிறது ரொம்ப நல்லது. தனியா ஒத்தையா தங்கியிருக்கீங்கல்ல, அவசரமா ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த தவளையோ ஆமையோ எதுவும் உதவி செய்யாது. மனுஷங்க தான் உதவி பண்ணணும். இது அட்வைஸா கூட நினைச்சுக்கோங்க. என்ன மோகன் சார் நீங்க? பாவம், அதை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? அதை விட்டாலே ஓரமா போயிருக்கும்.
நல்ல வேலை எதுவும் ஆகல. உனக்கு வலிச்சதா? ம், இப்ப சொல்லுங்க. அதோ அந்த தெரியிற வீட்டில் இருக்கிறவங்க உன்னோட அத்தை மூலயமா உனக்கு தூரத்து சொந்தம். சொல்ல போனா ரொம்ப தூரத்து சொந்தம். ரொம்ப தூரம்னா எவ்வளவு தூரம் இருக்கும்? ஆட மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்படிலாம் இல்ல, நீங்க மேல சொல்லுங்க. அட்வொகேட் சேகரும் அவரோட 3 பசங்களும் அங்க இருக்காங்க. ம். மூத்தவன் ஆனந்த், அந்த ஆளு வேற எங்கேயோ இருக்காரு. எப்பயாவது இங்க வருவாரு. அப்புறம் 2 பொண்ணுங்க இருக்காங்க. பொண்ணு விதவை, ஒரு ராணுவக்காரனோட மனைவி. ராணுவக்காரனோட மனைவியா? கேட்கவே நல்லா இருக்கே மோகன் சார். ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கை சுத்தமா நல்லா இல்ல. ஆஹா. அங்க இருக்கிற யாருக்கும் அந்த பொண்ணை பார்த்தா பிடிக்காது. முக்கியமா அவளோட தங்கச்சிக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அவ புருஷன் பிள்ளைங்களோட அங்கதான் இருக்கா. இங்க அக்கா விதவியா வீட்டுக்கு வந்தது அவளுக்கு அது சுத்தமா பிடிக்கல. முன்ன ஒரு நல்ல டீச்சர் வேலையில இருந்தாங்க. இங்க ஒரு தமிழ் டீச்சரா இருந்தாங்க. மிலிட்ரி மேன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டாளுங்க சொன்னதை கேட்டு இருந்த வேலையை விட்டுட்டாங்க. அவரு கூடயே போயிட்டாங்க. அவரு காட்டுவாசி ஈட்டில குத்து வாங்கி செத்து போயிட்டாரு. காட்டுவாசியோட ஈட்டியா? கவர்மெண்ட்ல இருந்து கிடைச்ச பணம் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு இந்த பொண்ணை மட்டும் அவங்க வீட்டுக்காரங்க இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்ப ஏதோ சின்னதா டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இவ்ளோ பெரிய கதை, முக்கியமா ஒரு பொண்ணுடைய சோக கதை, அதுவும் மிஸ்டர் மோகன் என்கிட்ட சொன்னாரு. எதுக்கு? எதுக்காக? பயப்படாத, ஒண்ணுல. நான் கட்ட விட்டுறேன். இருங்க இருங்க இருங்க. ஒண்ணுல. ஹேய், ஹேய், ஒன்றும் இல்லைம்மா. ஆ ஆ ஏய், ஒன்றும் இல்லை. பயப்படாவனா. இருங்க. பயப்படாதீங்க. சரி, அவ்வளோதான். பயப்படாதீங்க. உங்களை நான் காலையில் உங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுறேன், சரிங்களா? பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. அது சரி, நீங்கள் முதல்ல எப்படி இங்கே வந்தீங்க? உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, விடுங்க. அங்கிள், ஆ என்ன அவங்க எல்லாம்? ஏய், ஒன்றும் இல்லை. பயப்படாதீங்க. ரிலாக்ஸ். அவங்க 3 பேர் இருந்தாங்க அங்கிள். ஏய். அதுல ஜார்ஜ்னு ஒருத்தன் எனக்கு தெரியும். அவன்
எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பணக்காரனோட பையன் ரொம்ப நாளாவே என் பின்னாடி சுத்திட்டு இருந்தான். நான் ஸ்கூல முடிச்சிட்டு சாயங்காலம் பஸ் ஏறும்போது இருந்து அவங்க என் கூட தான் இருந்தாங்க. நான் பஸ்ல இருந்து இறங்கினது தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க 3 பேரும் என்ன மூட்டை கட்டி எதையோ ஸ்மெல் பண்ண வச்சாங்க. பயப்படாதம்மா, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு ராத்திரி நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் உன்னை சேஃபாக நானே வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். வேற யாருக்குமே தெரியாது. அட, இவனுங்களை விட்டு தள்ளு. இங்கே கொஞ்சம் வசதி கம்மியாக தான் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன? இவ வாயில டேப்பை விட்டுக்கடா. தள்ளி போங்கடா. வாடி வாடி. இந்த பிசாசோட கையை பிடிங்கடா. வாடி வந்து பிடிங்கடா. அமைதியா இருடி. அப்பா, இவளை கட்டி போடுங்கடா. கையக்களை கட்டுங்கடா. இந்த பைத்தியக்காரியை கட்டி போடுங்கடா. அப்பா, அவ அடுத்த நாள் ராத்திரியும் வந்தா. எப்படி இருக்கு புது வாழ்க்கை? இந்தா இதை சாப்பிடு. ஒரு ராத்திரி நான் சொல்றத மட்டும் கேட்டீங்கன்னா போதும், உன்னை விட்டுடுறேன். போடா. எவ்வளவு திமிரி உனக்கு. நான் திரும்பி வரும்போது கண்டிப்பா உன்னை என் காலில் விழ வைக்கிறேன். பார்க்க தான் போறேன். இது வேற. மோகன் சார், மோகன் சார், மோகன். என்னங்க, யாரோ கூப்பிடுறாங்க, எழுந்துருங்க. நீ போய் யாருன்னு பாருமா. தூக்கத்துல கூட மீசைய முறுக்கிக்கிட்டேன். மோகன் கொஞ்சம் கதவை திறங்க. கொஞ்சம் கூட சொரணம் இல்லாத மனுஷன். யாரு? மோகன் சார் இல்லைங்களா? இருக்காரு, நான் கூப்பிடுறேன், நீங்க உட்காருங்க. என்ன தம்பி இந்த நேரத்தில்? யார் இந்த பொண்ணு? இவளோட பேரு ரோசி. அது மட்டும் தெரிஞ்சா போதும்ல. மோகன் சார், இவளை ஒரு நாள் உங்க வீட்டில் தங்க வச்சுக்கோங்களேன். அக்கா, கொஞ்சம் அவளை நல்லா பார்த்துக்கோங்க. அது சரி தம்பி, யார் இந்த பொண்ணு? மோகன், அவளை உள்ள படுக்க வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஓ, வாமா.
ஹலோ. அப்படியே அசையாம நில்லுங்கடா. நடங்கடா ஸ்டேஷனுக்கு. சார் ம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்ன சொல்லுங்க. இவனுங்க பெரிய வீட்டு பசங்க. நீங்க ஸ்டேஷனுக்கு போறதுக்குள்ள ஜாமீனுக்கு அங்க ஆளுங்க வந்துட்டு இருப்பாங்க. ம் அதனால ஜீப்லயே கொஞ்சம் நல்லா ரவுண்ட் அடிச்சு நல்லா உங்களோட ஸ்டைல்ல மந்திரிச்சு விட்டுருங்க. ம் அதை நான் பார்த்துக்கிறேன். வா போடா. நட. ம் போமா. இப்போ ஒன்றும் சிரமமா இல்லைல்ல? இல்ல. வீட்டுக்கு போனாலும் கொஞ்ச நாள் கவனமா இரு. ம். சரி. ஏய், உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு ஒன்றும் ஆகாது. ம்? ம். போய் இருப்போம். போயிட்டு வா. முடிஞ்சா எப்போவாது வா. ம்? ம்? உள்ள வாங்கல, ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு போலாம். நாம சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரியுமா? தெரியும், மோகன் சொல்லியிருந்தாரு. நான் என்ன முறைன்னு உங்களுக்கு தெரியுமா? பசங்க எங்க? ம், பசங்க இல்ல. ரோசி வந்ததும் போனதும் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. பழசு எல்லாத்தையும் நான் மறக்கணும்னு நினைச்சேன். ஆனா எதையும் மறக்கவே முடியல. ரோசியை என்னால காப்பாற்ற முடிச்சது. ஆனா அந்த பொண்ணை அவளோட அந்த சத்தம் மறுபடியும் என்னோட காதுக்கு கேக்குது. குஜராத்தில் இருக்கிற கோத்ரா ஜங்ஷன்ல ரயில் பெட்டிகள்ல மிக பயங்கரமான குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. அயோத்தியில் இருக்கிற ராமர் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்த ரயிலில் தான் இந்த பயங்கரமான குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. இந்த குண்டு வெடிப்பு தீவிரவாதிகளின் திட்டமிட்ட செயல் என்று தெரிய வந்துள்ளது. இதுவரை 56 எரிந்த சடலங்கள் யாரு? யார் நீ? யார் நீ? அந்த மெழுகுவத்தி எடுத்துட்டு என்கிட்ட வராத, நான் எரிஞ்சிருவேன். என் மேல ஃபுல்லா பெட்ரோலா இருக்கு. யார் ஊத்துனாங்க? அவங்க எல்லாரும் சேர்ந்து என் மேல பெட்ரோல் ஊத்திட்டாங்க. என்னை எரிக்க வராங்க.
எதுக்குங்க உங்களை எதுக்காக எரிக்க வராங்க? என் வீட்டுக்காரையும் வெட்டிட்டாங்க. என் மேலையும் இன்னும் 2 பொண்ணுங்க மேலையும் பெட்ரோல் ஊத்திட்டாங்க எரிக்கிறதுக்காக. நான் எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அவங்க இன்னும் என்ன துரத்திட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் வரலாம். என் குழந்தைய வேற அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப சின்ன பொண்ணு. தயவு செஞ்சு காப்பாத்துங்க. என் சரி, வாங்க. குழந்தைய காப்பாத்துங்க. தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஏய் கதவு தர. ஏய் கதவு தரடா. கதவு தர. ஏய் இங்க ஏதா பொண்ணு வந்தாளா? இங்கெல்லாம் எந்த பொண்ணு வரல. உண்மையை சொல்லு. நான் உண்மையை தாங்க சொல்றேன். பெட்ரோல் வாசனை வருது. அவன் இங்கதான் ஐயா எங்கேயோ சொல்றேன். ஏய் வாயை மூடிட்டு கம்முன்னு இரு. சீக்கிரம் பாத்து. இப்போ நில்றா. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. நல்ல வேளை இங்கேயே இறங்கிட்டீங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் வரத்துக்குள்ள சீக்கிரமா போங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. எப்ப முகூர்த்தம்? காலையில 9 மணிக்குங்க. நம்ம அம்மன் கோயிலுங்க. அப்ப இப்படியே போனீங்கன்னா 1 மணி நேரத்துல அடுத்த ஸ்டேஷன் போயிடலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. பொண்ணு கல்யாணத்துக்கு போகும்போதாவது டிக்கெட் எடுத்துட்டு போக கூடாதா? டிக்கெட் வாங்கி பழக்கம் இல்லைங்க. என் பேரு கருப்புசாமிங்க. ஆனா உங்க பேருங்க? சரி சரி, நீ கிளம்பு. போ. சரி வாங்க போ, வாங்க போ. வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க போலாம். போங்க போங்க. அப்ப நீங்க இந்த கல்யாண கும்பலோட வரலையா? இல்ல, நான் அகமதாபாத்ல இருந்து வரேன். அங்கேருந்து திருட்டு ரயில்லையா? எனக்கு வேற வழி இல்லாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த வண்டி பாம்பேக்கு போ. காலையில 4 மணிக்கு சேலத்துல இருந்து ஒரு வண்டி கிளம்பும். டிக்கெட்டு கண்டிப்பா எடுக்கணும், எடுத்தே ஆகணும். டிக்கெட் எடுக்க கையில காசு இல்லைங்க. அப்படின்னா போற பிளானை கேன்சல் பண்ணிடுங்க. வேற என்னத்த சொல்ல? போற பிளானை கேன்சல் பண்ணோம்ல. போக வேணான்னு விட்டுட்டேன்.
நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கும்போது எனக்கு சக்ரியன் கதை தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஊர்ல ஒரு சக்ரியன் இருந்தானா. படிச்சிருக்க மாட்டீங்கல்ல? சூப்பர் கதை. உங்களை பத்தி தான். உங்களோட பயம்தான். பூனைக்குட்டிங்க உங்களை தூக்கிட்டு போயிடுமோன்ற பயம். ஆனா நம்ம இடத்துல பூனைங்கெல்லாம் இல்லாதனால பூனைக்குட்டியும் இருக்காது உங்க எல்லாரையும் பிடிச்சி சாப்பிட. இருந்தாலும் கவனமா இருக்கணும். இங்க நல்ல பாம்பு, சார பாம்பு எல்லாம் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி இல்லம். அட்ரஸ் சரிதான். மோகன சந்திரகுமார், லக்ஷ்மி இல்லம். இதானே? ஆ? ஆ? ம், ம். ஏம்மா? மோகன சந்திரகுமாரில? ஆஹா, மோகன சந்திர குமார். ஏய், எழுந்திரி. யார் நீங்க? போஸ்ட்மேன்பா. அதுக்கு எதுக்கு இங்க படுத்து தூங்குறீங்க? தம்பி தூங்கலாம் இல்ல, திடீர்னு ஒரு தலை சுத்தல், அவ்வளவுதான். ஆனா என்ன இந்த பக்கம்? என்னத்த சொல்ல, எல்லாம் என் தலைவிதி. ஐயோ, ஒன்றும் இல்லை, ஒரு லெட்டர் வந்திருக்கு. மோகன சந்திரகுமார் யாரு? எனக்கு லெட்டரா? ஆமா, பாம்பேலேருந்து மாற்று முகவரிக்கு வந்த லெட்ரு. அப்ரஹாம் கோஷ். என்னது? ஒன்றும் இல்லை. சாரதா. முறையா எனக்கு லெட்டர் கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு டீ குடிக்கிறீங்களா? ஓ, என்னதான் இருந்தாலும் நீங்க பெரிய தைரியசாலி தான். நீங்க இங்க தனியா தங்கியிருக்கீங்களே. இந்த லெட்டரை முதல்ல நான் பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். லக்ஷ்மி இல்லத்துக்கு லெட்டரா? உள்ள வந்து பார்த்த உடனே இன்னும் அந்த படபடப்பு குறையல. எதுக்காக பயந்தீங்க? ஏன் பயந்தனா? இந்த வீட்டுக்குள்ள இல்லாத உயிரினங்கள் இருக்கா என்ன? நீங்க நேரா கேட்டுக்கு போங்க. யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. சரிப்பா.
பிரியமான மோகனுக்கு. நான் தான் உங்களோட சாரதா. என்ன மறந்துட்டீங்களா? நான் என்ன தப்பு பண்ண மோகன்? அன்னைக்கு நீங்க பாம்பேல இருந்து லீவுக்கு வந்தப்போ உங்க அம்மா சரோஜினி அம்மா தானே அவசரப்பட்டு அப்பா கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசினது. சரி, உன்னோட கல்யாணம் உடனே நடக்கும். இது சொல்றத வச்சு பார்த்தா ரொம்ப அழகான பையனே உனக்கு கிடைக்கும். அந்த பையனே நான் தாண்டி. அம்மா அம்மா வராங்க, முன்னாடி சொல்ல மாட்டியாடி? நானே இப்பதான் பார்த்தேன், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. மா, நீ என்னம்மா இவ்வளவு வெயிட்லாம் தூக்கிட்டு வரீங்க? கொஞ்ச நாளைக்காவது உனக்கு நல்லபடியா சமைச்சு போடணும்ல. எவ்வளோ நாளைக்கு இப்படி ஒளிஞ்சு விளையாடுவீங்க? உனக்கு தான் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுல்ல. நாளைக்கு என்ன ஆனாலும் அண்ணங்கிட்ட கேட்க போறேன். அவரு ஒரு முடிவு எடுக்கட்டும். அது வரைக்கும் இப்படி ஒளிஞ்சு விளையாடிக்கிட்டு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நான் இப்படி தனியாவே வாழ்றது? இங்க பாரு, இவ எனக்கு உறவாகணும்னா நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கணும். நீ போடு. ஓடா. இவன் ஒரு சோனாங்கி பாய. அந்த சொம்பை இங்க எடுத்து வச்சுட்டு போடா. நல்ல வீங்கு இருக்கு போல இருக்கு. நேரா உங்க வீட்டுக்கு போய் நல்ல தைலத்தை போட்டு தேய்ச்சிக்க. ஓ, என்ன கருமண்டா இது. இங்க பாரு சரோஜினி, அப்பா கூட யாருன்னு தெரியாத பையனுக்கு என்னோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேனா? அவன் பாம்பேல இருந்தா என்ன, பனாரஸ்ல இருந்தா என்ன? ஓ மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குன்னா பசங்க பெருசா வளர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்ல வேண்டாமா? இப்ப என்னாச்சு? அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களா? இங்க பாரு சாரதா, நீ அவனை லவ் பண்றியா? ஏய், அழறியா? அப்புறம் நீடா லவ் பண்றியா? எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்காதா பின்ன? ஏண்டா, நான் உன் அம்மாவோட அண்ணன், அதாவது தாய் மாமன், மாமனோட பொண்ணு, அதுவும் இந்த ஊர்லயே ரொம்ப அழகா இருக்கிற என்னோட பொண்ணு. யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும்? அதுக்காக அப்ப யாருன்னு கூட தெரியாத உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் சம்மதிக்கணுமா? ஐய, கருமண்டா. அம்மா இப்ப சொல்லுங்கம்மா, யாருமா என்னோட அப்பா? அவர் யாருமா? சின்ன வயசுல நான் உங்ககிட்ட கேட்ட போதெல்லாம் என்னை தட்டி கழிச்சுட்டே இருந்தீங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைச்சம்மா, அதனால தான்மா கேட்கல. இப்பயாச்சும் சொல்லுங்கம்மா, யாருமா என் அப்பா? வந்த வாசில இருந்து வந்தாரு, யாருன்னு தெரியாது. ஊருக்கு வியாபாரம் பண்ண வந்தாரு. எப்படியும் நாங்க 2 பேரும் விரும்பிட்டோம், நெருக்கமாயிட்டோம். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது வியாபாரம் நஷ்டமாயிடுச்சு. பாம்பேல வேலை தேடி போனப்போ நீ என் வயித்துல இருந்த. அப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலையாமா? அப்ப நான் உண்மையிலேயே பாஸ்டர்ட் தானா? திரும்பி வந்துருவேன்னு தான் போனாரு, ஆனா திரும்பி வரல. அவரை பத்தி எந்த விஷயமும் தெரியல. உயிரோட இருக்காரான்னு கூட தெரியாது. பாம்பேக்கு தானே அவர் போனாரு. ஒருவேளை இப்பயும் அங்க எங்கேயாச்சும் இருக்கலாம்ல?
வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்களை பார்க்க தான் நாங்க வந்தோம். வணக்கம்மா. வணக்கம்மா. மோகன், ம்? நான் இவங்க கிட்ட என்ன பேசணும்? இப்போதைக்கு வெறும் தேங்க்யூன்னு மட்டும் சொல்லுங்கம்மா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. நீலிமா வந்துட்டா. நான் ஒன்றும் உன்கிட்ட பேச வரல. வணக்கம்மா, என் பேரு நீலிமா. உங்க பையன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காரு. என்னன்னு கேளுங்கம்மா. இந்த பொண்ணு உன்னை பத்தி ஏன் இப்படி சொல்றா? அவ உங்ககிட்ட சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காமா, உங்களை என்ன கண்டிக்க சொல்றா. அடிச்சணும். ஏன் மேலையா கம்ப்ளைண்ட் கொடுக்குற? இரு மாட்டாமலா போயிடுவேன். பார்க்கலாம் பார்க்கலாம். நீ சண்டை போட்டா நான் சும்மா இருக்கணுமா? என்னம்மா? எனக்கு அடுக்கணும் உன் மடியில. அம்மா. மோகன், என்ன உங்க கூட்டிட்டு போகாத. இங்கே எலக்ட்ரிக். அத்தை இறந்து போன விஷயம் கூட எங்களுக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. நான் போட்ட லெட்டருக்கு கூட நீங்க பதில் கடிதம் போடல. காதலியோட லெட்டர் அவன் எனக்கு எழுதியிருக்கா. என்னால எங்க அப்பாவை எதிர்த்து இங்க இருக்க முடியல. யூஎஸ்ல வேலை பார்க்குற ஜெயராஜன்ற ஒருத்தர் கூட எனக்கு கல்யாணம் இந்த மாசம் 16ஆம் தேதி. தயவு செஞ்சு நீங்க வந்து என்னை காப்பாத்துங்க. நீங்க கூப்பிட்டா நான் வீட்டை விட்டு வந்துடுறேன். ஆனா 16ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள வந்து என்ன கூட்டிட்டு போயிடுங்க. நாலு மாசம் முன்னாடி எழுதின லெட்டர். பாவம், இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் கூட யூஎஸ்ல உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஹலோ. ஐயோ அப்பா, அவரோட போட்டோ. என்னாச்சுக்கா? ஒரு போட்டோ கீழே விழுந்ததுக்கா இவ்வளவு சத்தம் போட்டீங்க? நான் இப்ப என்ன அவ்வளவு சத்தம் போட்டுட்டேன்? அழுது ஊரை கூட்டிட்டு காலையில எழுந்து நான் வேலைக்கு போகணும்ல. யாரங்க கேட்டுக்கிட்ட? இங்க யாரும் இல்லைங்க. அது சரி, நைட் வந்த 2 பேரும் எப்படி இங்க வந்தானுங்க? அந்த மோகன் சொன்ன கதைல. அந்த காட்டுவாசியோட கதையை சொன்னா நீ பயந்துருவ. அதனால அத உங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா நீ குழந்தை. உனக்கு ஒரு 8 கால் பூச்சியோட கதை சொல்லவா? முன்னாடி ஒரு நாள் வேற ஒரு இடத்துல ஒரு 8 கால் பூச்சி இருந்துச்சு. அன்னைக்கு ஜோன்னு மழை. அதனால ஒரு ஓட்டு வீட்டுல ஜன்னல் கிட்ட வந்து ஒளிஞ்சிருந்துச்சான் அந்த 8 கால் பூச்சி. அந்த ரூமும் ஒரு 6 வயசு பையனோடது. தம்பி, எழுந்து சாப்பிட வாப்பா. இதோ வரேம்மா. அந்த 8 கால் பூச்சி எங்க போச்சு?
அந்த எட்டுக்கால் பூச்சி எங்க போச்சு? எந்த நியூஸுமே கிடைக்கல. அப்ப அந்த 6 வயசு பையன் எங்க போனா? சகுனி அண்ணா, அட நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால ஒரு டீயை போடுங்க. எனக்கு ஒரு டீ போடுங்கண்ணே. ஆமா, இப்போ நீ என்னத்தை கிழிச்சிட்டான்னு என்கிட்ட டீ கேக்குற? நான் எவ்வளவு நேரமா சும்மா இருக்கிறது? எனக்கு டயர்ட் ஆகாதா? ஒரு டீயை கொடுக்கறதுக்கு. லட்சுமி இல்லத்துல தங்கறதுக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சுல? எல்லாம் செட் ஆயிடுச்சு. நண்பன், பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரி, அற்புதம். டீச்சர், இந்த பசங்களுக்கு என்ன சொல்லி தரீங்க? தமிழ் படிக்கவும் எழுதவும். அப்போ இவங்களாம் தமிழ் பசங்க இல்லையா? இவங்க எல்லாரும் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற பசங்க. நான் இங்க லக்ஷ்மி இல்லத்துல தான் தங்கி இருக்கேன். தெரியும், அங்க தங்குறவங்கள பத்தி ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு சந்தேகம், அன்னைக்கு எதுக்கு வீட்டுக்கு வெளியில வந்தீங்க? ஓ சாரி, அது கனவு செஞ்ச வேலைங்க. பை பை பை, நாளைக்கு எல்லாரும் வந்துடணும். பை பை, பார்த்து போங்க. உங்க அம்மா வந்துட்டாங்களே. தமிழ்ல இன்னைக்கு என்ன வார்த்தை கத்துக்கிட்ட பேபி? திமிரு. வாடா. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வாங்களேன், என்னோட வீட்ல ஒரு காஃபி சாப்பிடலாம். கண்டிப்பா வரேன். மராட்டி. டேய் பண்ணதாண்டா. கையறா. டேய், இந்த மும்பை சிட்டியில் எனக்கு தெரியாத ஒரு இடமும் கிடையாது, தெரியுதா? போடாங்க. யாரா அவ பைத்தியக்காரன், வெளில அனுப்பு. நான் பைத்தியமா? நீ தாண்டா பைத்தியம். உங்க அப்பன் பைத்தியம், உங்க அம்மா பைத்தியம், உங்க குடும்பமே பைத்தியம் இருக்கும். பரதேசி, எங்க அம்மா பத்தி தப்பா பேசுறியா? ஆமா. தண்ணி அடிக்க விட மாட்டாங்க. எதுக்குமா அந்த ஆள் கூட போன் அடிச்சிட்டு இருக்கீங்க? சொல்றேன், எடுத்துக்கப்பா.
விடுறான் அவனை இந்த பக்கம் அவனை பார்க்கவே கூடாது. போட வேலை பாரு. யார்ரா நீங்க? பார்ல இருந்து வெளியே கிளம்பும் போது நான் மறுபடியும் அவரை பார்த்தேன். அம்மா கடவுளே, நீங்க இன்னும் போலையா? பெரும் பாவம் பண்ணவன்பா. வந்த வாசியில பாவம் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன். விவரமே அறியாத ஒரு அப்பாவி பொண்ண ஊர்ல காத்திருக்க சொல்லிட்டு நான் இந்த பாம்பேக்கு வந்துட்டேன். ஆனா மனசார இல்ல. இங்க வந்த 2வது நாளே என்னை போலீஸ் பிடிச்சிடுச்சு. அப்புறம் ஜெயிலில் தான் படுக்கைய. அன்னையிலேருந்து கொஞ்ச காலம் நான் போலீஸ்காரன் பிடியில தான் இருந்தேன். போலீஸ்காரனுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ என்னை உள்ள தூக்கி போடுவான். இப்படி இருக்கும்போது நடுவில் ஊருக்கு என்னத்தை சொல்கிறது? என் வாழ்க்கை என் கை விட்டு போச்சுன்னு நான் உணர ஆரம்பித்தேன். அப்புறம் நான் இப்படி ஆயிட்டேன். இப்போவும் அவளை பற்றி நினச்சா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. அவள் எங்கே இருக்காளோ, எப்படி இருக்காளோ? என் குழந்தைய அவள் பெத்தெடுத்தாளா, பையனும் பொண்ணும்? இப்ப சொல்லுப்பா, நான் ஒரு பெரிய பாவி இல்லை? யாரோ ஒருத்தர் பிசினஸ் பண்றதுக்காக வந்தவர். அது வாங்க என் வீட்டுக்கு போலாம். வாங்க. நீங்க சொல்லுங்க, இவரா மாது? தம்பி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் குளிக்கிறேன். புத்துணர்ச்சியா இருக்கு. இது யாரு? அது என்னோட அம்மா. இறந்து போயிட்டாங்க. என்னோட கல்யாணி மாதிரியே இருக்காங்க. ஆனா அவ இவ்வளோ கலர் இல்லை. அது சரி, உனக்கு இப்படி ஒரு திறன் இருக்கிறதுனால ஈஸியா எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிடலாம்ல. ஆனா என்னால அதை பண்ண முடியாது பாரு. சரி, அதை விடு. அப்புறம் அவரு என் கூடயே தங்கிட்டாரு. யாரோ ஒருத்தர். அவரு எங்கேயுமே போகல. நல்ல சுகமா இருக்க. இவ்வளவு சுகமான ஒரு வாழ்க்கை இது வரைக்கும் நான் அனுபவிக்கல. அப்பப்ப நீங்க கொஞ்சம் வெளியவும் போயிட்டு வரலாம்ல. அப்போதானே நானும் இந்த வீட்டை பூட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாவது போயிட்டு வர முடியும். தம்பி, என்னோட இந்த கால்கள் ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சிடுச்சு இந்த பாம்பே முழுக்க. அதுகளுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலான்னு தோணுது. ஓ, என்னோட கல்யாணியை பத்தி யோசிக்கும் போதுதான். கல்யாணியை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க தம்பி. சொல்லுங்க. இதுல ஒரு சொட்டு கூட மிச்சம் இல்லப்பா. வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரே ஒரு ஃபுல்லு. பாவம் அந்த மனுஷன். இப்ப எங்க இருக்காரோ என்னவோ. இங்க பாருங்கண்ணா, எனக்கு 6 மாசம் கிட்ட டெப்யூட்டேஷன் அகமதாபாத்துக்கு. ஒரு வாரத்துக்குள்ள போகணும்.
நான் கிளம்புறேன் தம்பி. அட நான் இன்னும் 2 நாள் கழிச்சு தானே போறேன்னு உங்ககிட்ட சொன்னேன். அது ஒத்து வராதுப்பா. நீ இந்த வீட்டை பூட்டிட்டு போகும்போது எங்க போறதுன்னு தெரியாம தடுமாறி போயிடுவோம்ப்பா. இப்பவே கிளம்பிட்டானா எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னோட கால்கள் நல்ல ஓய்வு எடுத்துடுச்சு, தெம்பா இருக்கு. பாட்டுமா. இதுங்களாம் நம்ம வீட்ல இருக்க எறும்புங்க தானே? எல்லாம் ஒண்ணா எங்க போகுதுங்க? எங்கவா இருக்கும்? எறும்பு கிட்டயா பேசிட்டு இருக்கீங்க? அது இல்ல டீச்சர், இதெல்லாம் நம்ம வீட்ல இருக்க எறும்புங்க. அதான் திரும்பி எப்போ வருவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். திரும்பி வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா திரும்பி வருவாங்க. நீங்க இன்னும் என்னோட வீட்டை சுத்தி பார்க்கலல்ல? வாங்க. அதுக்காக தான் நானும் வந்திருக்கேன். நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது இங்க இருக்கிற இந்த செவுத்தை தாண்டி போறதுக்கு கூட தைரியம் இருக்காது. இப்ப தைரியமா வாங்க. இங்க இப்ப டேஞ்சர்னு சொல்ல நான் மட்டும்தான் இருக்கேன். பாத்து. யோ அண்ணாச்சி, இதெல்லாம் உங்களோட வளர்ப்பு விலங்குகளா? இங்க வளர்ப்பு மிருகங்கள்லாம் இல்ல டீச்சர், இதெல்லாம் வளர்ற மிருகங்கள் தான். இங்க ஒண்ணு கூட நான் சொல்றது கேட்கவே கேட்காது. இப்போ வேற வழி இல்லாம இவங்களோட பேச்சு கேட்டு நான் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாரும் என் சொந்தம் அப்படின்னா உரிமையாளர்லாம் அர்த்தமே கிடையாது. நானும் இவங்கள மாதிரின்றது தான் அர்த்தம். எனக்குனே யாருமே இல்லை டீச்சர் இந்த உலகத்துல. அப்போ எங்க எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்க இடம் தான் இது. இந்த சுத்தி இருக்கிற இடத்துக்கு நாங்க எல்லாரும் தான் உரிமையாளர்கள். மிச்ச இடங்கள்ல என்ன நடக்குதுன்னுலாம் தெரியல டீச்சர். டீ ஒரு மாதிரியா தான் இருக்கும். இந்த சமையல்ல மட்டும் அது ஏனே தெரியலங்க, கொஞ்சம் கூட திருப்தியே இருக்க மாட்டேங்குது. எங்க வீட்டுக்கு வாங்களேன், சாப்பாடே கொடுக்குறேன். உங்களை பார்த்தா தெரியாதவங்க மாதிரி இருக்கீங்க. அது என்ன தெரியாதவங்க? தெரிஞ்சவங்க தெரியாதவங்க. வீரா நான் எப்பயும் சொல்லுவாரு, இந்த உலகத்துல 2 விதமான ஆளுங்க தான் இருக்காங்க, நோன் அன்னோன். நோன் அன்னோன். அன்னோன் வீரான. வீரான ஒரு அற்புதமான மனுஷன் தெரியுமா? நான் ரொம்ப எதர்ச்சியாதான் அந்த வீரானனையே சந்திச்சேன். இதுக்கு முன்னாடி நான் கடந்து வந்த இடங்கள் இருக்கு டீச்சர், மும்பை, அகமதாபாத் மாதிரி. திடீர்னு ஒரு நாள் எல்லாமே போயிடுச்சு. என்னோட வேலை, என்னோட வருமானம், என்னோட காதல், என்னோட செல்போன் எல்லாமே ஒரு நாள் பட்டுன்னு போயிடுச்சு. அப்போ நான் போகாம இருக்கலாம்ல? ஏற்காடு பக்கத்துல ஒரு சின்ன ஸ்டேஷன்ல டிக்கெட் இல்லாம என்ன ட்ரெயின்ல இருந்து இறக்கி விட்டப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் டீச்சர். கீழே இறங்குடா. டிக்கெட் இல்லாம இவ்வளவு தூரம் கூட்டம் வந்தது பெரிய விஷயம். வந்துட்டான். போலாம் ரைட்.
என்னோட வாழ்க்கை என்னோட கண்ணு முன்னாடியே போயிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் டீச்சர். அந்த ரேடியோ சவுண்ட் கொஞ்சம் கூட வைப்பா. இறங்க இறங்க சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் இறங்குங்க. போலாம் ரைட். அந்த நேரத்துல கடவுள் மாதிரி யாருன்னே தெரியாத வீரான என் கண்ணுக்கு முன்னாடி வந்தார். யார் நீங்க? என்ன இங்க? பசி தாங்க முடியல. பாட்டு ஆஃப் பண்ணுங்க. நீங்க யாரு? என்ன உங்க பேரு? என்னோட பேரு மோகனச்சந்திரன். ஆனா இப்போ அவ்வளவு பெரிய பிரச்சனை அங்க நடக்கும்போது ஏதோ ஒரு ஆளு கத்தியில குத்துப்பட்டாருங்கிறதுக்கு பெரிய கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க. அதுவும் நீங்க உங்களை காப்பாத்திக்க தானே அப்படி பண்ணீங்க. அதனால நீங்க தைரியமா அதே ஊருக்கு திரும்ப போங்க. தேவையில்லாம வேலை விட வேண்டாம். இல்ல அப்துல். வீராசாமி. வீரான நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போறதா இல்லைண்ணே. என்னால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்க நினைச்சாலும் இன்னும் எத்தனை பொண்ணுங்களை காப்பாற்ற முடியும்? அண்ணா அண்ணா காப்பாத்துங்க அண்ணா, என் குழந்தைண்ணா, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. சரி, நீங்க திரும்ப உங்க ஊருக்கே போக வேண்டியதுதானே? அங்க அங்க எனக்கு யாரும் இல்லைண்ணே. உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லையா? அம்மா இறந்துட்டாங்க, அப்பாவே கிடையாது. அண்ணன் தம்பியும் இல்லை, எனக்கு கல்யாணமும் ஆகல. போதுமா? அப்படின்னா நான் ஒன்று கேட்குறேன். உனக்கு பாட்டு கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? பாபு அண்ணாவோட பாட்டு. கவிதை எழுதிய விழிகளே, காதல் அமுதம் தங்கியிருக்கும் சூரியகாந்தி பூக்களே, கவிதை எழுதிய விழிகளே. காந்தம் போல சேலை கட்டி ஜாலம் காட்டுவது, காந்தம் போல சேலை கட்டி ஜாலம் காட்டுவது. வீரான, அவங்க எதுக்கு இருட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க? வெளிச்சத்துல தான் உட்காருவாங்க. சமயத்துல இந்த மாதிரி உட்கார வைப்பேன். எப்பயும் உங்களை பார்க்கணும்னு அவசியம் இல்லையே, பாட்டு கேட்டாலே போதுமே. நான் அப்பப்போ இவங்க ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி உட்கார வைப்பேன். அதுவும் நல்லா இருக்கும்ல. இருந்தாலும் ஒரு அறிமுகம் கொடுங்களேன். ஓ, அதை நான் மறந்துட்டேன்.
நண்பர்களே கொஞ்சம் இங்க எந்திரிச்சு வாங்க. இது ராவுத்தர் அண்ணன். அஸ்ஸலாமு அலைக்கும். மாலைக்கே சலாம் பாய். அஸ்ஸலாம். ஒரு வகையில இவர் எனக்கு சொந்தக்காரர் மாதிரி. அப்படின்னா எனக்கு மட்டுமே சொந்தக்காரர். இது அரவிந்த். வணக்கம். இவனுக்கு வீடு வாசல் எல்லாம் இருக்கு, ஆனா வீட்டுக்கு போக மாட்டான். அட வழிய விடுங்கன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வேலை இல்லாம பாட்டு பாடிக்கிட்டு. இவன் சும்மாவே கோவக்காரன் தான். பாட்டு கேட்கறதுன்னா சுத்தமா பிடிக்காது. பாட்டு பாடுறவங்களே அவனுக்கு பிடிக்காது. அவன் ஒரு மிருகம். நீங்க வாங்க. சிரிக்க கூட மாட்டான். உட்காருங்க. உட்காருங்க. இங்க பாருங்க சார், கிச்சன்ல எனக்கு 3 அம்மா இருக்காங்க. எதுக்குன்னு எனக்கே இது வரைக்கும் பிடிபடல. எனக்கு ஒரு ஆளுக்கு சமைக்கிறதுக்கு 3 அம்மாக்கள். அது 3 குடும்பம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அதுவும் சரிதான். எனக்கு டவுன்ல 3 கடைங்க இருக்கு. வேஷம், துணிக்கடை. துணிக்கடையை ராவுத்தர் தான் பாத்துக்குவாரு. நீங்க போங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி. பாதகம், செருப்பு கடை. இது வேணாம். இது கரெக்டா இருக்கும். எங்க போடு. கரெக்டா இருக்கா? அங்க அரவிந்த் பாத்துக்குவான். இது ஓகேவா? அப்புறம் இருக்கிறது மெடிக்கல் ஷாப். கடையோட பேரு மருந்து. மருந்து கடையை நான் தான் பாத்துக்கிறேன். மருந்து கொடுக்கறதுல கவனம் அதிகமா தேவை. மற்ற விஷயங்களை ஆடம்பரத்துக்காக தான் இந்த மனுஷங்க வாங்குறாங்க. ஆனா மருந்து அப்படி இல்லையே, அது ரொம்ப முக்கியமானது தானே. அதனாலதான் நானே மருந்து கடையை பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணேன். செருப்பு கடையிலையும் துணி கடையிலையும் காசு கிடைக்கும். காசும் வேணும்ல. நான் இப்ப எந்த கடையில நான் இருக்கணும்? நீங்க இப்ப எந்த கடையிலையும் இருக்க வேண்டாம். எங்க வியாபாரத்துல நாங்க எந்த கணக்கும் பாக்குறது இல்ல. அதெல்லாம் நீங்க கணக்கு பாத்துக்கங்க. கணக்குல பெரிய ஆளு தானே நீங்க போன ஜென்மத்துல. வாங்க நம்ம போய் ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். இது எதுவும் நான் சொந்தமா சம்பாரிச்சது இல்ல. எங்க தாத்தாவோட காலத்து சொத்து. கையில கிடைச்சால இருந்து எந்த நஷ்டமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். உண்மையை சொல்லணும்ல. வாங்க வீரண்ணா. இன்னொரு சேர் எடுத்துட்டு வா. சரிங்கண்ணா. உட்காருங்க. 2 டீ போடுங்க. அப்படியே பாபு அண்ணாவோட பாட்டை போடுங்க. 2 டீ போடு. பாபு அண்ணா அவரோட சொந்த குரல்ல பாடின பாட்டு. நீங்க இங்க வசதியா தானே இருக்கீங்க. அந்த 2 பேர் கூட இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. ஐயோ அப்படிலாம் எதுவும். அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, அதான்.
அட என்னண்ணே மிக்ஸி இருக்கும்போது அம்மியில போட்டு அரைச்சிட்டு இருக்கீங்க? அது வேற டேஸ்ட், இது வேற டேஸ்ட். ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ணி பாரு. அண்ணா வீரான கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சு. வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க போட்ட கண்டிஷன் அப்படி. அவங்க நிறைய கண்டிஷன்லாம் வச்சாங்க. அதெல்லாம் நம்ம ஆளுக்கு செட் ஆகாது. அவங்க ரொம்ப பெரிய குடும்பம். இவரு வந்துட்டாரு. ஆனா அவருக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கண்மணியே நீ கரம் பிடித்தாய் கண்ணில் ஏனோ ஈரம் தானாய் கண்களில் ஏனோ ஈரம் காண நினைத்தால் கனவில் வருவேன் காண நினைத்தால் கனவில் வருவேன் நானும் இருப்பேன் கூட கண்ணே நானும் இருப்பேன் கூட. சார், இந்த உலகத்துல 2 விதமான ஆளுங்க தான் இருக்காங்க, நோன் அன்னோன். அப்படின்னா எப்பவும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற பிடிவாதத்துல பணத்து பின்னாடியும் பதவி பின்னாடியும் ஓடுற ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க நோன், மற்றவங்க அன்னோன். நம்மளை பொறுத்த வரைக்கும் அன்னோன் பர்சனை மட்டும்தான் பிடிக்கும். நோன் பர்சன் யாரும் எனக்கு வேண்டாம். இப்போ இந்த அமெரிக்க பிரசிடென்ட் புஷ்ன்னுலாம் சொல்றாங்கல்ல, அவரு நோன். பாத்தீங்கல்ல, ஜெயிக்கணுங்கிற பிடிவாதத்துல ஒவ்வொரு நாடா அழிச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு அது வேண்டாம். நோன் அன்னோன். கடவுள் அன்னோன் ஆனது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? கடவுள் பிடிவாதம் பிடிக்கிறது இல்லை. அதான் கடவுள் பிடிவாதம் பிடிச்சா நமக்கு ஏது இந்த வியாபாரம்ல? கடல் அலை பாடும் கரையும் பாடும் கதைகள் நிறைந்த பாடல்கள் கடலலை பாடும் கரையும் பாடும் கதைகள் நிறைந்த பாடல்கள் ஆகாயம் தூரம் ஆசைகள் தூரம் ஆறுதல் அடைந்து வாழ்வோமே கடலும் பாடும். இந்த செருப்பு நல்லா இருக்கு. இது வேண்டாம். இந்த கலர் வேண்டாமா? இது இது நல்லா இருக்கு. இது சூப்பர். இது நல்லா இருக்கா? சூப்பரா அப்ப இருக்கு. இது ஓகே. இந்தா. காலேஜ்ல வை. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உனக்கு இப்ப எதுக்கு புது செருப்பு? தேவையில்லாம காசை கறியாக்கிக்கிட்டு. நீ ஒன்றும் வாங்க காசு தரல. இது அப்பா கொடுத்தது தானே. வர வர நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. யாருன்னு இந்த பொண்ணு? இவ என்னோட தங்கச்சி. அது சரி. என்னம்மா உன் பேரு? லக்ஷ்மி. இவங்களா? இவ பேரு மேரி, இது விமலா. நீங்களா என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? +2 படிக்கிறோம். சும்மா பேருக்கு தான் ஸ்கூல் போதுங்க. ஊர் சுத்துறது தான் ஒரே வேலை. அப்பப்ப டைம் கிடைச்சா மட்டும் கொஞ்சம் படிங்க. உங்களுக்கு ஆப்ரஹாம் கோஷின்னு யாரையா தெரியுமா? ஆப்ரஹாம் கோஷியா? உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் கம்பெனியோட அட்ரஸ் எடுத்து கூட வேலை செஞ்சவங்களை கண்டுபிடிக்கிறதா கஷ்டம்? உங்களோட வேலைக்கு எந்த பிரச்சனையும் வரல. உங்கள் பேரில் அங்கே எந்த கேஸும் இல்லை.
எப்போ வேணாலும் நீங்க அங்க திரும்பி போகலாம். இல்ல வீரண்ணா, நான் இனி அங்க போறதா இல்லைண்ணா. என்னோட வாழ்க்கை பாம்போட வாழ்க்கை மாதிரியே இருக்குண்ணே. இது வரைக்கும் போன வாழ்க்கை நான் சட்டையை கட்டி போட்ட மாதிரி, பாம்பு சட்டையை கட்டி போடுற மாதிரி. தொலைவில் தொலைவில் நீலவானம் மேகங்கள் தந்திடும் தீர்த்தம் அருகினில் எந்தன் இதயவானம் கொடுத்தது ராக தீர்த்தம் ஆறுதல் இல்ல மனம் கொண்டவன் நீ வாழ்வது ஆத்மாவின் பலத்தில் ஆறுதல் இல்ல மனம் கொண்டவன் நீ வாழ்வது ஆத்மாவின் பலத்தில் நம்பிக்கையில் மனம் இருந்தார் வீழ்ந்து போவாய் இம்மண்ணில் தொலைவில் தொலைவில் நீலவானம் மேகங்கள் தந்திடும் தீர்த்தம் அருகினில் எந்தன் இதயவானம் கொடுத்தது ராக தீர்த்தம். வீராண்ணா கூட வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப அழகா இருந்துச்சு டீச்சர். ஆபிரகாம் கோஷி வர வரைக்கும். ஆப்ரஹாம் கோஷி, அப்ரகாம் கோஷி. கோசி, ஆப்ரஹாம் கோசி. வாங்க. அரவிந்த், அப்ரஹாம் கோசி. அப்ரகாம் கோஷி. எப்பா உன்னை பார்க்க அப்ரஹாம் கோசி வந்திருக்காரு. அப்ரகாம் கோஷி. அதேதான். ஆபிரகாம் கோஷியா? ஆமா. எப்படி சார்? அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். தெரியும் சார், வீராண்ணா தான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. நீ என் ரூம் வரைக்கும் கொஞ்சம் வரணும். நான் எங்க ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். ஒரு 2 minutes. கண்டிப்பா. எப்படி இருக்கு புது வாழ்க்கை? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு அது சொன்னாலும் புரியாதுங்க. நான் இப்போ இங்க ஒரு புது ஆளா இருக்கேன். இங்க என்னோட பேருக்கும் எனக்குமே சம்மந்தம் இல்லை. இங்க எல்லாருக்கும் நான் ஒரு சார். எல்லாரும் நான் அப்படிதான் கூப்பிடுவாங்க. எந்த டென்ஷனும் இல்லை, ஞாபகங்களோட பாரமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் புதுசா மலருது. அதே ஒவ்வொரு நாளும் சங்கீதத்திலே மறையுது. நீ எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஆனால் நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உன்னால் அதை பண்ண முடியாது. இடையில அறிமுகமான என்ன மாதிரி மனுஷங்களை நீ விட்டுடலாம். ஆனால் உன்னோட வேர் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதை உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். மலேசியாவில் இருக்கிற உன்னுடைய மாமா சாவர நேரத்தில் உன்னுடைய அம்மாவுக்கு ஒரு சொத்தை எழுதி வச்சிட்டாரு. என்னோட மாமாவா? ஏன் உனக்கு மாமாவே இல்லையா? சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி போன ஒரு அண்ணனை பத்தி என்கிட்ட அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனா மலேசியால இருக்காரான்லாம் தெரியல. அப்படின்னா அவர்தான். அவரோட மனைவி வழியா நம்ம ஊர்ல அவருக்கு கிடைச்ச நிலத்தையும் வீட்டையும் உங்க அம்மாவுடைய பேருக்கு எழுதி வச்சிட்டாரு. இப்போ நீதான் அதோட உரிமையாளர். எத்தனை கால உழைப்பு. இந்த சொத்து சம்பந்தமான எல்லா டாக்குமெண்ட்டும் இதில் இருக்கு. நேராக அங்கே போ. அங்கே மோகன் ஒருத்தர் இருப்பார். அவரை போய் மீட் பண்ணு. அப்புறம் அந்த இடத்த உன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்க. அப்புறம் கிளம்பலாமா?
உன் கூட இருக்கிற ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன், உன் விஷயத்துல ரொம்ப நல்ல மனசு. அவர்கிட்ட போய் விவரத்தை சொல்லிட்டு நேரா கிளம்பலாம். உன்னை கூட்டிட்டு போய் அங்க ஒப்படைச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீங்க வந்த உடனே அவ்வளவு அவசரப்படாதீங்க. இருங்க, நான் கொஞ்சம் அதை பத்தி யோசிக்கணும். யோசிக்க என்ன இருக்கு? அந்த இடத்தோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? ஆ? நீ அவருடைய அசிஸ்டண்டா வாழ்க்கை ஃபுல்லா இருக்கலாம்னு நினைக்கிறியா? அப்ரஹாம் கோஷி, போதும். எப்ப வேணாலும் இதெல்லாம் எனக்கு சொந்தமாக்கிக்கலாம். இருந்துட்டு போட்டோம், நான் அதை அப்புறமா பாத்துக்கிறேன். இப்போதைக்கு இதை பத்தி யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க, ஓகே? உங்களுக்கு இப்ப பஸ் இருக்கும் ஏற்காட்டுல. அங்கிருந்து பாம்பேக்கு வேணாலும் போலாம். அப்ரஹாம் கோஷி, இனிமே நீங்க இங்க வர வேணாம். நான் என்னோட பழைய வாழ்க்கையை மறந்துட்டேன். அதனால இனி அப்ரஹாம் கோஷி மட்டும் இங்க வந்தா நல்லா இருக்காதுல்ல? இது என்ன வீரான பாட்டுப்பட்டியை வாங்கிட்டு வரீங்க? நான் வழி அனுப்பலான்னு வந்தேன்ப்பா. வழி அனுப்புவா? ஆமா, மலேசியாவில் இருக்கிற உங்க மாமா உங்க அம்மாவுக்கு கொடுத்த இடத்துக்கு நீங்க இப்ப கிளம்புறீங்க. அதனால என்னோட சார்பா ஒரு சின்ன கிஃப்ட். இப்ப நீங்க என்னென்ன சொல்ல வரீங்க? நீங்க இப்போ எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். வீரானா, அது அப்ரஹாம் கோஷி என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாரு. நீங்க நேரா உங்களோட ஊருக்கு போங்க. அங்க உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையே இருக்கு. லட்சக்கணக்கில் மதிப்பு இருக்கிற ஒரு சொத்து. ஊர்ல இருக்கிற வீட்டை வித்து அந்த காசையும் சேர்த்தா உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா வாழலாம். உங்களுக்கு ஒரு கூட்டா இந்த கிராமபோன் பெட்டி. இதுல பாபு அண்ணாவோட பாட்டுகள் இருக்கு. பார்கவி நிலையம், பரீட்சை, அப்படி. அப்புறம் நிறைய ஹிந்தி பாட்டு. ஆனா வீரான, நம்ம ரெண்டு பேரும் இப்படியே சும்மா பேசிட்டு இருக்க வேண்டாம். புறப்படுங்க. இந்த பேக்ல உங்க துணிமணிலாம் எடுத்து வைங்க. கொஞ்ச நாள் செலவுக்கு இதுல கொஞ்சம் காசு இருக்கு. நீங்க கொஞ்ச நாள் என்கிட்ட வேலை பார்த்துருக்கீங்கல்ல, முழு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இல்லை. மற்ற எல்லாத்தையும் அப்ரஹாம் கோஷி கிட்ட சொல்லி நான் பாம்பேக்கே அனுப்புறேன். வீரானா, 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 எல்லாம் போச்சுப்பா. நம்ம மஜித்துக்கும் 2 பசங்களுக்கும் பார்ல பெரிய சண்டையே வந்துருச்சு. அப்புறம் 2 பேரை வெட்டிட்டாங்க. யார? மஜித்தியா? அதெல்லாம் தெரியல, மாறி மாறி வெட்டிக்கிட்டாங்க. ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? யாருக்காவது பெருசா அடிபடுச்சா என்ன? அந்த பையன் எங்க போனானே தெரியல. ஐயோ, என்ன வெட்ட வராங்களே, என்ன கொல்ல வராங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன கொல்ல வராங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. வீரனா, வீரனா, என்ன காப்பாத்துனா. வீரான, அட கடவுளே, என்னாச்சு? வீராசாமி, வீரான இறந்ததுக்கு அப்புறம் நான் அந்த ஊர்லயே இல்லை கிளம்பிட்டேன்.
அன்னோன் வீரானாவை கொல்றதுக்கும் மனுஷங்க இருந்தாங்க. மனுஷங்க எல்லாரும் நோன்னு தான் நான் நினைச்சேன். அதனால தாங்க உங்களை பார்த்ததும் கூட சந்தோஷப்பட்டேன். நீ கொலை பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்கா? ம், இருக்காது. அதெல்லாம் இந்த மனுஷங்க கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. சங்கீதமே சந்நிதி, சந்தோஷம் சொல்லும் சங்கதி. ஹலோ, அது நம்மளோடது இல்ல. இங்க வந்தாங்களே அவங்களோடது. அப்புறம் என்ன, இறங்க. சந்தோஷம் சொல்லும் சங்கதி. லக்ஷ்மி அம்மா இந்த சட்னில உப்பே போடல. சீக்கிரம் வா. லக்ஷ்மி அம்மா, இந்த சட்னில உப்பே இல்ல. ஐயோ, நான் டேஸ்ட் இல்லைன்னா பசங்க எப்படி சாப்பாடு சாப்பிடுவாங்க? நீ சீக்கிரமா கிளம்பு, சினிமாக்கு டைம் ஆச்சு. போற வழியில ஏதாவது வாங்கிக்கலாம். நான் ரெடி தான். என்னாச்சு இந்த நேரத்துல படுத்திருக்கீங்கக்கா? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஜுரம் அடிக்குதா? அக்கா, நீங்க ஐப்ரோஸ் பண்ணுவீங்களா? இல்ல. பொய் சொல்லாதீங்க. ஆமா, உங்களுக்கு எதுக்கு மேக்கப்லாம்? சுனிதா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அது யாரும் தெரியலையே. நம்ம நடுவுல போயிட்டு வந்துடலாமா? பாருக்கு தானே, கண்டிப்பா எப்படியாவது போயிடலாம். ஐயோ, நானே நாளைக்கு அங்க வந்து வாங்கியிருப்பேன்ல. உங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? அட, இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? வாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. உள்ள வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போலாம்ல? கண்டிப்பா வரேன். ஆனா டீ நல்லா இருக்கணும். ஒரு நல்ல டீ குடிச்சு ரொம்ப நாளா ஆகுது. வாங்க. ஆ, சார், இவர் எங்க அப்பா. வணக்கம் ஐயா. ஏய், என்னாச்சுங்க? அத பெருசா எடுத்துக்காதீங்க. இப்பெல்லாம் அப்பா இப்படிதான் பண்றாங்க. அவர் அப்படியே நிறுத்தாம அழுதார். மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டம். லக்ஷ்மி அம்மா, பசிக்குது. போய் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. போ. டைம் தான் வேஸ்ட் ஆச்சு.
மொக்க படம். அட இன்டர்வல் வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு. அவ்வளோ மொக்க படம்லாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க நீங்க என்ன லூசா? இவங்க எல்லாம் சினிமாவையா பார்த்தாங்க? வெளியே தானே சுத்திட்டு இருந்தாங்க. மொக்க படம். நீங்க இன்னுமாக்கா படுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஜுரம் அடிக்குது. நீங்க இங்க படுத்தா எப்படி? அண்ணியும் அண்ணி பசங்களும் எங்க படுக்கிறது? வேணா ரம்யா, நாங்க வேற எங்கேயாவது படுத்துக்கிறோம். உடம்பு சரியில்லாதவங்களை எது கஷ்டப்படுத்துறேன். ஜுரத்துக்கு ஏதாவது மருந்து சாப்பிட்டு அந்த ரூம்ல போய் தூங்குறது தான் நல்லது. யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. ஜுரத்துக்கு மருந்து வேணும். வாய் மூடு. யாருக்காவது தெரிஞ்சா நம்ம 2 பேருக்கும் தான் அசிங்கம். என்ன விடு. என்ன? யாருக்கும் தெரியலனா எந்த பிரச்சனையும் வராது. அமைதியா இரு. என்ன விடு. என்ன இந்த நேரத்துல? என்னோட பாம்பு இங்க வந்துருச்சு. பாம்பா? நீ என்ன பாம்பாட்டியா? அட பாம்பாட்டிலாம் இல்லைங்க, என்னோட வீட்ல இருந்த பாம்பு தான். வழி மாறி வந்துருச்சுங்க. பயத்துல வேற யாரையாவது கடிச்சிரும். ஏய், நீங்க என்ன பண்றத? என்னாச்சு? என்னங்க சத்தம்? நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்னோட ஒரு பாம்பு இங்க வந்துருச்சுங்க. என்ன உங்களோட பாம்பா? ஆ. என்ன நடக்குதுங்க? நான் சத்தம் கேட்டு வந்தேன். இவர் உள்ள இருந்தாரு. அனாவசியமா பேசாத. நான் வரும்போது நீ உள்ளதானே இருந்த. இங்க வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இத நான் முன்னாடியே சந்தேகப்பட்டேன். சாயங்காலம் பார்க்க வந்தீங்கல்ல, அப்பவே சந்தேகம் இருந்துச்சு. நீங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டில ஆபீசரா இருக்கீங்கல்ல? அதுக்கு என்ன? ஆனா உங்களோட மனசு ரொம்ப சீப்பா இருக்கீங்க. இந்த பக்கம் தெளிவா தெளிவா. பாம்பு மேல கைய வச்சிருவீங்க. இந்த வீட்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு? அண்ணன், இனி இவன் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. மானம் போகுது. ஐயோ அக்கா. ஐயோ கடவுளே. நாங்க என்ன பண்ணுவோம்? இப்படி அநியாயமா எங்களை விட்டு போயிட்டீங்களே அக்கா. ஐயோ கடவுளே, நீங்க பாருங்க, அக்கா இப்படி எங்களை விட்டு போனீங்க. நீ உள்ள போமா. அக்கா, இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்கெல்லாம் இருக்கும்போது அக்கா. அக்கா இப்படி பண்ணி தற்கொலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எந்த அபிப்பிராயமும் தோணலையா? நம்ம டீச்சர் ஒரு அன்னோன் பர்சன். உங்களுக்குள்ளேயும் நோன் அன்னோன் இருக்கா? எப்படி? நீங்க கம்ப்ளீட் அன்னோன் பர்சன் தானே? தம்பி,
தம்பி என்ன பண்றீங்க? தம்பி தம்பி கதவு தருங்க. தம்பி கேக்குதா? இருங்க சார், சொல்லுங்க. தம்பி கேட்ட தரங்க தம்பி. என்னால முடியாது சார். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அட ஏன் அப்படி சொல்றீங்க? நான் யாரையும் பார்க்க விரும்பல சார். என்ன தம்பி இது? விளையாடாதீங்க. விளையாட்டுலாம் ஒண்ணும் இல்ல சார். நான் இந்த வெளி உலகத்தெல்லாம் பார்க்கவே விரும்பல. ஐயோ, என்னாச்சு? அந்த மரக்கிளை வந்து இடிச்சிருச்சா? கவனமா இருக்கணும். ஆபத்து எந்த நேரத்துல வேணாலும் நமக்கு வரும். முன்னாடி நான் ஒரு ஆபத்துல இருந்து எப்படியும் அதிசயமா தப்பிச்சிட்டேன். பின்னாடியில இருந்து இரும்பு கம்பியால அடிச்சாங்க. சடனா நான் குனிஞ்சிட்டேன். பாம்பேல இருக்கும்போது இப்போதைக்கு இது போதும். வாங்கடா போலாம். இங்க பாருங்க தோழர்களே, இதுக்கு மேலே நான் இங்க இருந்தா சரியா இருக்காதுன்னு தோணுது. உங்களுடைய நிம்மதியை ஒழுங்கா இல்லாம போயிடும். அதனாலதான் நான் போறேன். எங்க போறேன்னா எனக்கே தெரியல. இருந்தாலும் நான் கிளம்புறேன். இதோ இது இந்த பூமியோட ஒரிஜினல் பத்திரம்.